ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டீஸுக்கு பிடிச்ச ஒரு ஜெல்லி ரெசிபி தான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ வந்து நமக்கு தாராளமாக வாட்டர்மெலன் கிடைக்குது. அந்த வாட்டர்மெலன் ஜூஸை வச்சு தான் ஒரு ஜெல்லி செய்ய போகிறோம். இந்த ஜெல்லிக்கு கலர் ஒரு அடிஷ்னலாக கெமிக்கல் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. அதே மாதிரி இதுக்கு வந்து ஜெலட்டினோ அகரோ இந்த செய்ய யூஸ் பண்ணலை. ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி ஈஸியாக ஜெல்லி செய்யலான்னு காட்டுறோம். வாங்க பார்ப்போம். இந்த வாட்டர்மெலன் ஜெல்லி வந்து நம்ம தர்பூசணி ஜூஸ்லேருந்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம வந்து ஒரு பெரிய வாட்டர்மெலன் வாங்கியிருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி இதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஜூஸ் எடுக்கிறதுக்கு. இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம நறுக்கிட்டோம். இதை மிக்சியில் பல்ஸில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்செடுக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டோம். இதை ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து வாட்டர்மெலன் ஜூஸை தனியாக எடுத்துக்கலாம். ஒரு 250 ml போல் நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு 250 ml போல் ஜூஸை நம்ம வந்து தனியாக எடுத்துக்க போகிறோம். இந்த 250 ml தான் நம்ம வந்து ஜெல்லி செய்ய போகிறோம். நம்ம இந்த ஜெல்லி செஞ்சுட்டு கடைசியில் டெசிகேட்டட் கோகோனட்டில் அதை வந்து நம்ம வந்து பெரட்டுவோம். ஸோ 1/4 கப் துருவின தேங்காயை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வெறும் வானலியில் போட்டு நல்லா வந்து அதை வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த கலர் மாறாமல் அந்த ஈரசத்தெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும் இந்த இதை. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ட்ரையான டெசிகேட்டட் கோகோனட் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸில் ஒரு 1/4 கப் போல் கார்ன்ஃப்ளவர் வந்து கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1/4 கப் போல் சர்க்கரையை ஒரு பேனில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இந்த சர்க்கரையெல்லாம் கரையிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வச்சுருக்க அந்த வாட்டர்மெலன் கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நல்லா கிளறிட்டே வாங்க, சிம்லேயே வச்சு அடிப்பிடிக்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கட்டியாயிடுச்சு. இந்த டைம் வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறு அதில் பிழிஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வரும். அப்போ சூடாக இருக்கும்போதே ஒரு நெய் தடவின பிளேட்லேயோ இல்லாட்டி நல்ல பட்டர் பேப்பர்லேயோ நீங்கள் வந்து அதை ஊற்றி வச்சுருங்க. சூடாக இருக்கும்போதே நம்ம எந்த பிளேட்டில் வேணுமோ அதில் ஊற்றலை அப்படின்னா அது வந்து இறுகிடும். அது வந்து ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னே 2 மணி நேரம் போல் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதை எடுத்துடலாம் தனியாக. இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்கொயராக நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம தேங்காய் துருவல் மேலே போட்டு பெரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் துருவல் கோட்டிங் இருந்தால் தான் அந்த ஜெல்லியில் இருக்க சுகர் வந்து உருகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேங்காய் துருவலில் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த ஜெல்லியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம கெடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.